லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல தோல்வி இந்தியன் ஃபேன்ஸை குத்துயிரும் குலையுரமா ஆக்கியிருக்குது. கொஞ்ச நாள் கிரிக்கெட்டே வேணாண்டா ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கியிருக்குது. இப்போ இன்னும் ஒரு 7 நாளில் மான்செஸ்டரில் 4வது டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஆனால் லார்ட்ஸோட தோல்வியிலையும் ஹெடிங்லியோட தோல்வியிலையும் ஒற்றுமையான காரணங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம், நிறையக்கு பேச போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ எதனால் இந்தியா தோக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்ககிட்டையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் மான்செஸ்டரில் நடக்க இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. இந்தியா ஒரு 3 டெஸ்ட் மேட்ச்சில் 2 டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்குறாங்க, ஹெடிங்லேயும் லார்ட்ஸ்லையும். எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? பவுலிங்கை தாண்டி டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா பேட்டிங்கில் பிரச்சனை சொன்னால் நம்ப மாட்டீங்க. 100 அடிச்சிருக்கலாம், 150 அடிச்சிருக்கலாம், 100 அடிச்சிருக்கலாம். ஒருத்தர் 247 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 100 அடிச்சிருக்கலாம். ஒருத்தவர் 2 இன்னிங்ஸ்லையுமே 100 அடிச்சிருக்கலாம். ஒருத்தவர் 3 டெஸ்ட்டில் 2 100 அடிச்சிருக்கலாம், சில 50s அடிச்சிருக்கலாம். ஆனால் டீமில் பேட்டிங்கில் பிரச்சனை இருக்குது. இந்தியன் டீம் இப்போ 2 டெஸ்ட் மேட்சையும் தோற்றதுக்கான காரணம் பேட்டிங். உண்மையாக சொல்கிறேன், இந்தியா இந்த சீரீஸை 3-0 கூட இப்போ முடிச்சிருந்துருக்கலாம், இல்லை 2-1 கூட முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்தியாவோட பேட்டிங்கினால தான் இந்த நிலைமை. சரி, ஹெடிங்லி பக்கம் நம்ம போவோமா? முக்கியமாக KL ராகுலோட விக்கெட் ரொம்ப காரணம். KL ராகுல் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், KL ராகுல் லார்ட்ஸில் ஒரு 100, ஹெடிங்லியில் ஒரு 100. அவர் நீங்கள் எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நான் யாரையும் இங்கே குறை சொல்கிறதுக்காக வரல, பட் இங்கே அவரோட விக்கெட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ஒருத்தவங்களோட விக்கெட் இருக்குல்ல, இப்போ KL ராகுல் ஆடிக்கிட்டு இருக்கும் போது இப்போ இங்கிலாண்டோட வின்னிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு வந்திருக்கும், KL ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கிலாண்டோட வின்னிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். KL ராகுல் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர். அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூவில் KL ராகுல் தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு சீனியர் ப்ரோ. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லா ஆடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா KL ராகுல் அடிக்க அவரோட வேல்யூ அப்படிங்கிறதும், அவரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும், அவரோட இம்பாக்ட் அப்படிங்கிறதும், விக்கெட்டோட வேல்யூ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாகுது. அதனால் அவரோட விக்கெட் போச்சு அப்படின்னா இப்போ இந்தியாவோட இந்த வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குதுல்ல, இங்கிலாண்டோட வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதில் மாற்றங்கள் ஏற்படுது. இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா KL ராகுல் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கிறாரு, அவர் ஒரு முக்கியமான விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போது KL ராகுல் அவுட் ஆனதை பற்றி பார்க்கும்போது அது அவுட் ஆன விதமும் ஓகேங்களா, அதுக்கப்புறம் எந்த இடத்துல அவுட் ஆனாரு, அதனால் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்ப்போம். ஹெடிங்லியில் ரிஷப் பண்ட்டும் KL ராகுலும் சூப்பராக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரிஷப் பண்ட் ஒரு 100 அடிக்கிறாரு, 287க்கு 4 ஆகுது. இந்தியா அப்போ 293 ரன்கள் சம்திங் லீடில் இருக்கிறாங்க. திரும்ப KL ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா 333 இருக்கும்போது 100 அடித்ததுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிறாரு. 100 அடித்ததுக்கப்புறம் அவுட் ஆகுங்கிறத தாண்டி ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் வெல் செட்டில்டு ஒரு பேட்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிறாரு. அப்போ இந்தியாவோட லீடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 338 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இது இந்த சீரீஸில் ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை நடக்குது. இன்னொன்று KL ராகுல் 100 ஆனால் இது நிறைய தடவை நடக்குது. இப்போ உங்களுக்கு லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பண்ட் ரன் அவுட் ஆனதுனால KL ராகுல் கொஞ்சம் ஒரு மாதிரி சயின்டிஃபிக்கலாக அஃபெக்ட் ஆகி பஷீரோட பால், அது ஒன்றுமே இல்லாத பால், பஷீரோட பாலில் அவுட் ஆனார். 100 அடித்ததுக்கப்புறம் 177 பால் அவ்வளோ கண்ட்ரோல்டாக ஆடிட்டு, அங்கே 247 பால் அவ்வளோ கண்ட்ரோல்டாக ஆடிட்டு கர்வ்ஸோட வெளியில் போகிற பாலுக்கு இன்சைடேஜ் ஆகிறாரு. இன்னொன்று சொல்கிறேன், KL ராகுல் நிறைய இடங்களில் அவுட் ஆன விதத்தை பார்க்கும்போது என்னால் சகிச்சிக்கவே முடியாது. எஸ்பெஷலி லார்ட்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸ் போட்ட பால் என்ன பால், அவர் எங்கே ஆடினார், பேக் ஃபுட்டில் போய் ஆஃப் சைடில் ஆடுறாரு, பஞ்ச் ஆடுறாரு. ஆனால் பால் என்ன அவுட் சைட் ஆஃபில் போட்டாங்க, இல்லை அவுட் சைட் ஆஃபில் வெளியில் வர மாதிரி போட்டாங்களா? இல்லை, பால் உள்ளே வருது, அந்த பால் ஃப்ளிக் ஆடி இருக்கணும், இல்லை நேராக ஆடி இருக்கணும். KL ராகுல் சீனியர் ப்ரோ, KL ராகுல் அந்த இடத்துல ஒரு நாட் அவுட் 70 அப்படின்னு ஆடி இருந்தாருன்னா எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருப்பாங்க. ரிஷப் பண்ட் அவுட் ஆகிறாரு அப்படின்னா உடனே KL ராகுல் அவுட் ஆகுறதுனால எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு பாருங்கள். ஹெடிங்லியில் செகண்ட் இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் அவுட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே KL ராகுல் அவுட் ஆகிறாங்க, தோக்குறாங்க அந்த மேட்ச்சு. KL ராகுல் விக்கெட் போனதுக்கப்புறம் மலன்னு அடுத்து ஒரு 30 ரன் 31 ரனில் இருக்கக்கூடிய மிச்சலா விக்கெட் விழுந்துச்சா. செகண்ட் இன்னிங்ஸில் அழகாக பெரிய டார்கெட் செட் பண்ணலாம், அந்த வாய்ப்பு அமோகமாக இருந்தது. KL ராகுல் ரிஷப் பண்ட் அவுட் ஆன உடனே அப்படியே அடுத்தடுத்து விக்கெட் சரமாரியாக சரிஞ்ச உடனே டார்கெட்டு 450 480 வைக்க வேண்டிய இடத்துல 360 370 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வைக்கிறாங்க. அதனால் இங்கிலாந்து ஈஸியாக ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. பட் KL ராகுல் பண்ண தப்ப சுப்மன் கில்
பர்மிங்ஹாமில் பண்ணலை. அதனால தான் அவர் வந்து 150 ஸ்டெடியாக நின்று சரியான நேரத்தில் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேட்டிங் கொடுக்கணும்னு சுப்மன் கில் ரொம்ப சரியாக பண்ணார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸில் வரும்போது ரிஷப் பண்டோட விக்கெட்டு அந்த 100க்காக விழுந்துச்சு, கேஎல் ராகுல் 100க்காக விழுந்துச்சு. அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் பஷீரோட பால் ஒன்றுமே இல்லாத பால். கேஎல் ராகுல் நியாயப்படி என்ன தெரியுமா பண்ணியிருந்துருக்கணும், அவர் அந்த மேட்ச்சில் 200 அடிச்சிருந்துருக்கணும். நான் ரிஷப் பண்ட் அவுட் ஆக்கி விட்டேன், அங்கே டீமோட ஒரு 50-60 ரன் கம்மியாயிடுச்சுன்னு அவர் அடிச்சிருந்துருக்கணும். பட் கேஎல் ராகுல் பஷீரோட ஒன்றுமே இல்லாத பாலுக்கு அவுட் ஆனார். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் டீம் இந்தியா ஒரு 387க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ச்சில் ஒரு 450 ரன்னுக்கு மேலே போக வேண்டிய ஒரு சான்ஸை இந்தியா லாஸ்ட்டில் விடுறாங்க. திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்பொழுது ரிஷப் பண்ட் அவுட் ஆகிறாரு. உடனே கேஎல் ராகுல் நின்று அவர் ஆடி கொடுத்து மேட்சை ஜெயிக்க வைப்பாருன்னு பார்க்கும்போது போகிறாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கேஎல் ராகுலோட பேர் எனக்கு முன்னாடி வருது. கருண் நாயர் அடிக்கல நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஜெய்ஸ்வால் அடிக்க மாட்டாரு நீங்கள் கேட்க மாட்டீங்க, கில் அடிக்க மாட்டாரு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒருத்தவன் சரியாக பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னா அவன் ஆல்ரெடி ரொம்ப சரியாக பண்ணவன். ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா அவன் ஆல்ரெடி சூப்பராக நல்லா பண்ணவன், இப்போ சரியாக பண்ணலை. பட் பண்ணிட்டான்னு வச்சுக்க பாராட்டு கைத்தட்டு ஹக் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே கேஎல் ராகுல் அதுதான். கேஎல் ராகுல் ஒரு சீனியர் ப்ரோ. தென் இந்த 247 பால் அவர் ஃபேஸ் பண்ண ஹெடிங்லி டெஸ்ட் மேட்சோட ஒரு வீடியோட அனாலிசிஸ் பண்ணி போட்டுருக்கும்போது கேஎல் ராகுல் தான் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் முடியும் போது அவர் தான் அதிக பால் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ கேஎல் ராகுல் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இன்னும் பொறுப்பை உணர்ந்து விக்கெட்டோட வேல்யூவை உணர்ந்து ஆடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அவரே ப்ரெஷருக்குள்ளே எடுத்து போய்கிட்டு இருக்கிறாரு. பர்மிங்ஹாமில் அவர் ஆடின விதத்தெல்லாம் பார்க்கும்போது 247 ஆடின பேட்டர் மாதிரி ஆடுறாரு. ஏங்க ஹெடிங்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் அவுட் ஆன விதமும் வந்து அது எப்படி சொல்கிறது, பாஸ் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க பாஸ், ஒரு 100 அடிக்க வேண்டிய இன்னிங்ஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் அவுட் ஆகிட்டு போயிடறாரு. இப்போது கேஎல் ராகுலை வந்து ஒரு 2 பால் நல்ல பால் போட்டால் அவரே ப்ரெஷர் ஆகிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் ஒரு 2 பால் ஒரு மாதிரி போட்டவுடனே டக்குன்னு ஒரு மாதிரி அவர் அப்படியே ஒரு ஷெல்லுக்குள்ளே போகிறாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ கேஎல் ராகுல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் இந்தியன் டீமோட பேட்டிங்கில். அண்ட் இந்தியா வந்து 2021 இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஏன் பெருசாக தெரிஞ்சாங்கன்னா ஓப்பனிங் கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா கிளிக் ஆனதுனால தான். இங்கே ஓப்பனிங் ரொம்ப நல்ல பிளேயர் இருக்காங்க, ரொம்ப சூப்பராக விளையாடணும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்டர்ஸுகளுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த இயர்லி மார்னிங் அந்த நியூ பால் லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம், லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 நிமிஷம், டீ பிரேக்குக்கு முன்னாடி ஒரு 10-20 நிமிஷம், டீ பிரேக்குக்கு அப்புறம் ஒரு 10-20 நிமிஷம், அப்புறம் மேட்ச் முடிகிற ஒரு 10-20 நிமிஷம். ஸோ இது எல்லாமே இருக்குல்ல, செகண்ட் நியூ பால் இதெல்லாம் இருக்குல்ல. இந்தியா அந்த இடத்துல சரியாக ஆடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, நெவர். அதாவது இது வரைக்கும் இந்தியா நீங்கள் பாருங்கள், அன்றைய நாள் முடிகிற கடைசி அந்த ஒரு 10 நிமிஷத்தில் விக்கெட் விடுறது. லாஸ்ட்டில் நடந்துச்சு டே 4ல் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், ஆகாஷ் தீப் அவுட் ஆனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னா எல்லா லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடியும் ஒரு விக்கெட் எப்படியாவது. டே 1ல் கேஎல் ராகுல் விக்கெட்டை தூக்கி கொடுத்துட்டு போனார். உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனுக்கு டவுன் லெக் சைட் போட்டு அவரை காலி பண்ணுறாங்க. திரும்பி ஹெடிங்லியோட டே 2ல் வந்து சுப்மன் கில் 430 ரனில் இருக்கும்போது அவுட் ஆகிறாரு, கருண் நாயர் 447 ரனில் இருக்கும்போது அவுட் ஆகிறாரு, ரிஷப் பண்ட் 453 ரனில் அவுட் ஆகிறாரு, ஷர்துல் தாக்கூர் 454 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிறாரு. ஸோ அந்த லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 4 விக்கெட் இழக்கிறாங்க, கொத்தோடு விழுறாங்க, அதனால தான் டார்கெட் கம்மியாகுது. ஸோ ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச் தோத்துக்கான காரணம் இந்தியா டே 2ல் லஞ்ச் பிரேக் முன்னாடி கொத்தாக விக்கெட் விட்டாங்களே காரணம். ஏன்னா ஹெடிங்லியில் வந்து ஒரு வேளை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஒரு 550 ரன் 600 ரன் வச்சுருந்தாங்கன்னா பேஸ்பாலை இந்தியா ஜெயிக்க விட்டுருக்க மாட்டாங்க, இப்போ 2-1 லீடில் இருந்திருப்பாங்க. எஸ்பர்ஸ்டன் டே 1ல் கருண் நாயர் விக்கெட் விழுந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமாளித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்தது எஸ்பர்ஸ்டன் டே 2ல் ரவீந்திர ஜடேஜா விக்கெட் விழுந்தார். அதான் சொல்கிறாங்க, அதில் கில்லும் ரிஷப் பண்ணிட்டு இவங்க எல்லாமே வந்து ஓரளவு எஸ்பர்ஸ்டனில் காப்பாற்றியாச்சு, பிரச்சனை ஆகலை. பட் லார்ட்ஸில் டே 3 ரிஷப் பண்டோட ரன் அவுட் ஆனதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து உடனே அவுட் ஆகிறாரு. அதே போல் லாஸ்ட் டெஸ்ட் வந்து டே 5 நிதிஷ்குமார் ரெட்டி ஓக்ஸை உள்ளே கொண்டு வந்து சூப்பர்வான ஒரு பால் போட்டு எடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே 4 முடியும் பொழுது கில், ஜெய்ஸ்வால், ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் அவுட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி விழுந்த விக்கெட்ஸை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் தவிர டீ பிரேக்குக்கு முன்னாடி விழுந்த விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வச்சிங்களேன் இன்னும் மோசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபாலோ ஆகிருக்காங்க. பட் ஆனால் லஞ்ச் பிரேக்கில் விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு இந்தியா விழுந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து 3 டெஸ்ட் மேட்சும் சொல்லுது. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டோட சில முக்கியமான தருணங்கள்னு சொல்லுவாங்களே, அந்த முக்கியமான தருணங்களில் இந்தியன் பேட்டர்ஸுகளால் அந்த ப்ரெஷரை வந்து ஹோல்டு பண்ண முடியல, அண்ட் அந்த 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 மேட்சை வந்து அவங்களால ஹோல்டு பண்ண முடியல அப்படிங்கிறது
ஸோ கிளியராகவே தெரியுது. ஸோ அதெல்லாமே ஒரு ஆர்ட். அதாவது டே முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெனிஸ் லிலியும் விவியன் ரிச்சர்ட்ஸ் ஸோ அந்த ஒரு பேட்டு லாஸ்ட் பால் அந்த ஒரு விக்கெட்டு விழுந்து அந்த செஷனை கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செஷன் முடிகிற போது ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அது இன்னும் ஈஸியாகும். ரெக்கவரியாகி ஆட்டோமேட்டிக்காக இவங்க உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அங்கே ரிதமும் அவங்களுக்கு கெடுது. புதுசாக உள்ள ஒரு பேட்டர் செட்டில் ஆகிறதுக்குள்ளே அவர் விக்கெட் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரொம்ப சரியாக பண்ணுறாங்க. இது எல்லாமே ரொம்ப ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன். மண்டைக்கெல்லாம் 1000 ஓடும் நம்ம டிஃபென்ஸ் வச்சுட்டு போகலாமா, டீ பிரேக்கு முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஆடலாங்கிற போது அங்கே இங்கிலாந்து வின் பண்ணுறாங்க. அதான் ஒவ்வொரு செஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த செஷனில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ. ஸோ நான் பெரிய பிரச்சனையாக பார்க்குறது இந்தியன் பேட்டர்ஸ் எவ்ரி லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு விக்கெட் விடுறாங்க, மேண்டட்டரியாக விடுறாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்தியா ப்ரெஷர் சுச்சுவேஷன்லையும் சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ கேஎல் ராகுலோட பேட்டிங் இன்னொரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் லஞ்ச் பிரேக்கில் இந்தியன் பேட்டர்ஸ் விக்கெட் விடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். முக்கியமாக அடுத்தது பேச போகிற விஷயம் என்னென்னா இந்தியன் டீமோட லோவர் ஆர்டர் பேட்டர்ஸும் டெய்லண்டர்ஸுகளோட பேட்டிங்கும். டெய்லண்டர்ஸோட பேட்டிங்கை ரன் வரலன்னு சொல்லி நான் ரொம்ப பெருசாக குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்தால் லாபம், வரலன்னா ஓகே வரலன்னு விட்டுட்டு போயிடணும். பட் வரணும் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா கேர்ள்ஸுக்கிட்டேருந்து ஒரு ரன்னு வருது, இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி ஓகே வச்சுக்கோங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் அகமதாபாத் மெட்ராஸ் டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லண்டர்ஸுகளோட வச்சு அவர் பெருசாக ரன் அடிக்கலைங்கிறத மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்லலாம் என்னங்க சுந்தர் வந்து உங்களுக்கு கேபால் அடித்தாலும் ஞாபகம் இல்லையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாஸு, 100 பால் டிஃபென்ஸ் வச்சு ஆறாரு. அங்கே விராட் கோலி 100 ஆஸ்திரேலியாவில் அடிக்கிறதுக்கு இவர் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதுதான் இங்கே பாருங்கள், வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஷர்துல் தாக்கூர் கூட ஆடும்போதோ, விராட் கோலி கூட ஆடும்போதோ, ஜடேஜா கூட ஆடும்போதோ, நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஆடும்போதோ அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லண்டர்ஸ் கூட வச்சு ஆடும்போது ரன்கள் வரமாட்டேங்குது, பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டுறாரு. அதாவது அவர் ஒரு 30 ரன் 40 ரன்னாவது வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் இங்கே பேசக்கூடிய விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஏன்னா இயர்லியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம் நானும் சொல்லுவேன். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர ஒரு பக்கம், வாஷிங்டன் சுந்தர் மட்டும் இல்லை ஒவ்வொரு பேட்டர் நீங்கள் எடுத்து யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து இங்கே வந்து தான் டைரெக்டாக இந்த பொசிஷனில் ஆடுறாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்களோட டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அந்த கரியர் முழுக்க அந்த பொசிஷனில் ஆடி டெய்லண்டர்ஸுக்குள்ள ரன் அடிச்சிருக்காங்களா, இல்லை அந்த பொசிஷனில் ஆடி எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். பட் இப்போ டீமுக்கு வாஷிங்டன் சுந்தர்கிட்ட என்ன நீடு, எவ்வளோ ரன்னு தேவை, பவுலிங்கில் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வேணுமா, பேட்டிங்கில் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வேணுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்தியன் டீமோட பேட்டிங் டீல் பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் லோவர் ஆர்டர் பேட்டருக்கு ரன் வரமாட்டது. இன்க்ளூடிங் வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் சொல்லுவேன். ஈவன் ஜடேஜாவை டெய்லண்டர்ஸ் கூட வச்சு ஆடுறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வரைக்கும் நான் பெருசாக எக்ஸ்ட்ரானரே ஆனாருங்கிறத நான் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா, இப்போ லார்ட்ஸில் ஆடினார். பட் ஜடேஜாவா அப்படிங்கும்போது இந்த பக்கத்தில் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அது வந்து ஒரு ஆர்ட். அதை டெய்லண்டர்ஸ் கூட வச்சு ஆடுறதுங்கிறது ஒரு ஆர்ட். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்லேயே டிவிலியர்ஸ் அதை ரொம்ப நல்லா பண்ணதாக நான் பார்த்துருக்கிறேன். பட் அவங்களுக்கு அந்த ஃபில்லாண்டர், ரபடா கொஞ்ச நேரம் நின்று ஆடக்கூடியவர், கேஷமாரி தான் ஆடக்கூடியவர்லாம் வருவாங்க. ஐ மீன் நான் சொல்கிறது ஃபேப் இதுக்கெலாம் அப்படிங்கிறதுனால அவங்களால ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஓரளவு ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸுகளுக்கு அப்படி இல்லை. ப்ளஸ் ஓக்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்ல ஸ்பெல் ஒன்று போட்டு அதனால் சுந்தரால் ஆட முடியலைங்கிறதையும் ஸோ நம்ம இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போது எப்படி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு முன்னாடி சுந்தர் அனுப்ப மாட்டாங்க. சுந்தர் வந்து சூப்பராக டிஃபென்சிவ் கிரிக்கெட் நல்லா ஆறாரு, அவரோட பிளாக் டிஃபென்ஸ் சூப்பராக இருக்குது. செகண்ட் நியூ பால் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மூலமாக நிதிஷ்குமார் ரெட்டியை மேலவும் இவரையும் அனுப்புகிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயராகவும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. சுந்தர் இந்த லாஸ்ட்டு 2-3 பாலில் சிங்கிள் எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் பார்க்கவும் முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய டீமோட லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் டெய்லண்டர்ஸ் கிட்ட ரன்ஸ் வர மாட்டேங்குது. இதுவும் ஒரு தோல்விக்கான காரணமாக நான் பார்க்குறேன். ஒரு 30-40 ரன் அவங்க கிட்ட இருந்து. அதுதான் ஜேமி ஸ்மித் ஸ்டோக்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கர்ஸ், ஓக்ஸ், பஷீர் அண்ட் ஆர்ச்சர் கிட்டேருந்து ஒரு 30 ரன்னு ஒரு 20 ரன்னு வருதுங்கிறதுனால ஜெயிக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். அண்டு இதை தாண்டி அடுத்தது நீங்கள் இது வரலையே நீங்கள் யோசிக்கலாம். பட் கருண் நாயரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கருண் நாயரை பேக் பண்ணுவாங்க. இந்த சீரீஸ் முழுக்க அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஒன்று மதிப்பாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் நேரத்தில் வேணுங்கிறதுனால கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, பேக் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு சீரீஸ் வருது, சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சீரீஸ் வருதுங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறதா பார்க்குறேன். கருண் நாயருக்கு கொடுப்பாங்க. பட் சாய் சுதர்ஷனுக்கு கேப் கொடுத்துட்டு இவருக்கு இப்படி சான்ஸ் கொடுக்கறது புரியுது. எனக்கு சாய் சுதர்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்க வேணாம், கருண் நாயருக்கு கொடுத்துட்டு சாய் சுதர்ஷனை வெயிட் பண்ண வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. டீமோட மேனேஜ்மெண்ட் அதில் கொஞ்சம் லைட்டாக சறுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்போ ஓரளவு சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்டோட பேட்டிங் பற்றியோ நம்ம பெருசாக எதுவும் இங்கே சிலாகிச்சோ குறை சொல்லியோ பேச முடியாது. அதுக்கப்புறம் ஜடேஜா
நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. கில்லு வந்து லார்ட்ஸில் சேஸ் பண்ணும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது, திரும்பி அவரால் பண்ணிட முடியும். ஜெய்ஸ்வால் வந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இங்கே ஆடல. ஆஸ்திரேலியா ஆன ஜெய்ஸ்வாலாக இங்கே ஆடுறாரு, ஒரு 100 அடித்தார் வந்தோடனே. இப்போ அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஒரு 2 செஞ்சுரியாக அடிச்சிருக்கணும். ஸோ ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவோட ரன் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிறத பார்க்க முடியுது. ஸோ ஜெய்ஸ்வால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ஜெய்ஸ்வால் இருந்தால் தான் இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு பெரிய தலைவலி, இங்கிலாந்துக்கு பெரிய தலைவலி. ஏன்னா ரன்னை ஒரு டக்குன்னு எடுத்து போயிட்டு இருக்காருங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் அவரோட ஸ்டாண்டர்டு காணும். ஜெய்ஸ்வால் லாஸ்ட் சேசிங்கில் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தார், விக்கெட் அவர் பாட்டு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஜெய்ஸ்வாலும் தோல்விக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயத்தை பேசியாச்சு, பேட்டிங் பற்றி அக்கு வேற ஆணி வேற பேசியாச்சு. ஸோ கேஎல் ராகுல் ஒரு பக்கம், ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம், கருண் நாயர் ஒரு பக்கம், அப்புறம் இந்தியன் டீமோட அந்த லஞ்ச் பிரேக்கில் அவுட் ஆகிறதுங்கிறது ஒரு பக்கம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்து ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் பெரிய ஸ்கோர் மான்செஸ்டரில் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பவுலர் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆகாஷ்தீப் நல்லா போகிறாரு, சிராஜ் நல்லா போகிறாரு, பும்ரா நல்லா போகிறாரு, நோ டர்ன் நோ இஷ்யூஸ்னு சொல்லிட்டு சுந்தர் நல்லா போட்டுருக்காரு. டன் என்னோட கருத்துக்களை நான் பதிவு பண்ணிட்டேன். உங்களை கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சொன்னீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.